என் வாழ்க்கை மாறணுங்க, ஆனா எப்படின்னு எனக்கு வழி தெரியல. கண்டிப்பா என் வாழ்க்கையில எல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குமா? மாற்றம்னா என்ன? என் வாழ்க்கை அப்படியே தானே இருக்கு அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த 5-5 போர்ட்டலை எப்படி பலமா பயன்படுத்திக்க முடியும், யார வழிபாடு செய்யணும், உங்க கைகளை பயன்படுத்தி இந்த நாளை எப்படி சிறப்பா மாத்திக்க முடியும், 5னா என்ன அப்படின்றத எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாளுங்க. முதல்ல 5னா என்ன அப்படின்றத பத்தி சிறப்பா பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாருக்காகவும் நம்ம காத்துட்டு இருக்க போய் நமக்காக ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நாளைக்கு வரப்போற 5-5 போர்ட்டல். இந்த 5-5 போர்ட்டல்ல அப்படி என்ன நடந்துற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றங்கள். ஏன்னா 5னா புதன், மர்க்யூரி, உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய திங்கிங், உங்க மைண்ட். ஏன்னா 5ன்றதே அதோட எலிமெண்ட் பஞ்சபூதத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து. சில நேரம் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், சில குழந்தைகள் நம்மளே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்போம், சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணுவோம், அழ ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தேம்புவோம் தெரியுமா, காத்த உள்ள எடுப்போம் தெரியுமா. அதுதான் யூ ஆர் சப்ரெஸிங் யுவர் இமோஷன்ஸ். 5ன்ற நம்பர் மாற்றத்தை குறிக்குதுன்னா முதல்ல உன் வாயை திறந்து பேசு கண்ணு. நீ பேசினாலே உன் விஷயம், உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாதி விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் முதல் சிறப்பு. இந்த நாளுக்கான முதல் சிறப்பே அதுதான். கமெண்ட் பண்ணுங்க, நான் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு 5-5. கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஆங்கிலத்துல கமெண்ட் பண்றது ஈஸினா, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் இன் மை ஃபேவர். கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இதை தான் உச்சரிக்க போறோம். எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் இன் மை ஃபேவர். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்னை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளவே நடக்கிறது. நான் அதை தான் ஈர்க்கிறேன் அப்படின்றத இன்னைக்கு நாள் முழுக்க சொல்லுங்க. இது முதல் டிப். இப்படி வீடியோ போக போக நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த நாளை பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் கம்யூனிகேஷன். பேசி தொலை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு ஃபாஸ்ட் ஸ்பீக்கிங். 2வது, ஃபாஸ்டா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பி. ரொம்ப ஃபாஸ்டா செய்யறேன்னா ஸ்லோ டவுன் பண்ணு. இல்ல நீ ரொம்ப ஃபாஸ்டா செய்யலைன்னா ஃபாஸ்டா செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நாள். ஸோ அப்படிதான் நான் நினைச்சிட்டு உங்களுக்காக சரி ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுப்போம். இவ்வளோ சிறப்பான நாள்ல நான் ஒரு ஏஞ்சல் கார்டு எடுக்கலன்னா எப்படின்னு நினைச்சு பார்த்து எடுத்தா இங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பிக் ஹாப்பி சேஞ்சஸ். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் கட் பண்ணி இன்னைக்கு நாள் முழுக்க, அதாவது நாளைக்கும் நாளான்னைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஏன்னா நான் ஒரு சிறப்பான கம்யூனிகேட்டர். நான் நினைச்சதெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கணும், ஃபாஸ்டா சிந்திக்க ஆரம்பிக்கணும். எனக்கு என்னோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஐ லவ் ஃப்ரீடம். என் வாழ்க்கையில வெரைட்டியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். மாற்றங்கள் வரும்போது அதை சிறப்பா நான் நினைச்சு மாற ஆரம்பிக்கணும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கார்டை மறவாதே கண்மணியே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த 5ன்ற நம்பர் நம்மளை சீக்கிரமா போர் அடிக்க வச்சிரும். டக்குன்னு முடிவெடுக்க வச்சிரும். ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு இதை வேற யாராவது பார்க்கணும் அப்படின்னு அறகுறையா விட்டுட்டு போற எனர்ஜியையுமே இந்த எண் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நடக்காம இருக்க நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க. தயாரா இருக்கீங்களா? ஓம் பும் புத்தாய நமஹ. திருப்பி சொல்றேன். ஓம் பும் புத்தாய நமஹ. ஓம் பும் புத்தாய நமஹ. சரி, இதை நாள் முழுக்க நம்ம இன்னைக்கு உச்சரிக்க போறோம். எப்பப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பப்போ உச்சரிங்க. ஆனா இதுல ஒரு சூட்சமம், ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு கிரீன் பென் எடுத்துக்கோங்க. இதை பண்ணுங்க. உங்களுக்கான சப்ரெஷன் இனிமே நடக்கவே கூடாது. இதை நான் என்னால சொல்ல முடியல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதெல்லாம் இனிமே நம்ம லைஃப்லயே இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு டிப் தான். நான் சொன்ன வீடியோ முழுக்க உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறேன். முடிஞ்சா இந்த 5-5 போர்ட்டல் அன்னைக்கு ஒரு அழகான கிரீன் ட்ரெஸ் மாட்டிக்கோங்களேன். சிறப்பான விஷயங்கள் நடக்கும். கிரீனை நிறைய பயன்படுத்துங்க. டிப்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணுங்க. ஸோ கிரீன் ட்ரெஸ் மாட்டுங்க. ஓம் பும் புத்தாய நமஹ நாள் முழுக்க உச்சரிங்க. 3வது,
பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க தானமா கொடுக்கலாம். கிரீன் கிராம் இல்லையா, பச்சை பயிறு, அதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு நாள் முழுக்க கொடுக்கலாம். நீர் தானம் பண்ணலாம். இதெல்லாம் உங்க இஷ்டம், முடிஞ்சவர்கள். பட் வீட்டுல இருக்கிறவங்க, ஆஃபீஸ் போறவங்கனால டைமே இல்லைங்க, என்னங்க நான் தானம் பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அதை எப்போ முடியுதோ அப்போ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய புதன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ புதன் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கிரீன் பென் எடுத்துக்கோங்க. உங்க சிறுவிரல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் புதன் மேடு, புதன் மலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புதன் மேடு, புதன் மலை, இதுதான் உங்க சிறுவிரல் கீழே. இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு 5-5 எழுதுறேன் பாருங்க. 5-5 2 தடவை எழுதிருங்க. எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. உங்க சிறுவிரல் கீழே எது நான் டாமினன்ட்டோ, நீங்க ரைட் ஹேண்ட் தான் எப்பவுமே பயன்படுத்துறீங்கன்னா லெஃப்ட் எழுதுங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா ரைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 5-5 அப்படின்னு போட்டு ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இந்த இடத்துல கையை அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க தம் ஃபிங்கரால, ஓகே, உங்க ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கரால இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஓம் பும் புத்தாய நமக, ஓம் பும் புத்தாய நமக நாள் முழுக்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வருதுன்னு நீங்க பாப்பீங்க. இது ரசிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் மாறும். எதையும் சப்ரஸ் பண்ண மாட்டீங்க. சப்ரஸ் பண்ணாம எப்படி, எதை சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லக்கூடிய பயம் இல்லாம, ஐயோ என்ன ஆயிடும்ன்ற எண்ணம் இல்லாம மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்துக்க கூடிய ஒரு தைரியத்தையும் மன நம்பிக்கையும் இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். இதனால என்ன, சில நேரம் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாம போறதுக்கு நம்ம புதன் வீக்கா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டா சிறப்பா உங்களுக்கே தெரியும். இதை பண்ண நான் இன்னைக்கு பண்ணுங்க, நாளைக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நம்ம நினைக்காம நடக்கும். மாற்றங்கள் நடக்குது. அதுக்கு முதல்ல நான் இந்த பஞ்சபூதத்துல இந்த காத்தை பயன்படுத்தணும். எல்லாருக்கும் சிறப்பான விஷயங்கள் என்கிட்ட இருந்து நடக்கணும், மற்றவர்கள் கிட்ட இருந்து சிறப்பான விஷயங்கள் எனக்கும் நடக்கணும். அதுக்கு தான் இதுன்னு நினைச்சிட்டு எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் அண்டர் மை ஃபேவர். சிறப்பான ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், குடும்பம், உறவுகள் எல்லாமே, செல்வம், செழிப்பு எல்லாம் எனக்காக நடக்குதுன்ற ஒரு எண்ணத்தோட கையை இப்படி வச்சுட்டு சொல்லுங்க. நாள் முழுக்க சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, நீங்க இப்படி உட்காந்தா யாருக்கும் தெரியாது. நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட கையை இப்படி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இதை பண்ணுங்க. இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்காக சிறப்பா நடக்க போகுது. இதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்படுத்தட்டும். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வருதுன்றத அவங்களும் பார்க்கட்டும். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லும் போது பெரிய பிளெஸிங்ஸ் உங்களை வந்து சேரட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். 5-5ல கமெண்ட் பண்ணுங்க.